ஸோ இப்போ பார்க்க போகிறது மல்டிப்ளிசிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் த ஈக்குவேஷன்ஸ் இப்போ வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதியாச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இங்கே டிகிரி வந்து 2, எக்ஸுடைய ஹையஸ்ட் பவர் 2 ஆகிறதுனால இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிட்டு இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறது வந்து x-3 நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஏன்னா 9 வந்து இப்போ வந்து கான்ஸ்டன்ட்டு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். இப்போ 9 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 9 கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு -6 கிடைக்கணும். அப்போ -3 இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் +9 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு -6 கிடைக்கும். அப்போ அதை எப்படி எடுத்து எழுதலாம்னா x-3 = 0ன்னு எடுத்து எழுதலாம். சேம் ஃபேக்டராக இருக்கிறதுனால பவர் 2 x-3 whole power 2 = 0. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம், கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா 3 is a root of multiplicity 2. 3 is a root, அதனுடைய பவரில் என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அது வந்து மல்டிப்ளிசிட்டின்னு எடுத்துக்கணும், மல்டிப்ளிசிட்டி 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ x-a whole power k is a fact of the polynomial equation p of x = 0, then a is called a root of multiplicity k. சரிங்களா? அதே மாதிரி x-a whole power n is a fact of the polynomial equation p of x = 0. அதாவது இப்போ x-a whole power kனா இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா a is a rootன்னு எடுத்துகிட்டு அதனுடைய மல்டிப்ளிசிட்டி வந்து k. அதே மாதிரி x-a whole power 1னா a is a rootன்னு எடுத்துகிட்டு இட்ஸ் மல்டிப்ளிசிட்டி இஸ் 1ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ if a is a multiplicity 1 for a polynomial equation, then a is called a simple root of the polynomial equation. அதாவது மல்டிப்ளிசிட்டி 1ஆக வந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் ரூட்டுன்னு சொல்லலாம். A polynomial equation of degree n cannot have more than n roots even if the roots are counted with their multiplicities. So அதாவது a polynomial equation of degree n, அந்த polynomial டிகிரி வந்து n தான், cannot have more than n roots. அப்போ அதுக்கு ரூட் வந்து n ரூட்ஸ் தான் கிடைக்கும் தவிர அதுக்கு மேலே கிடைக்காது. n+1 n+3 அது மாதிரி ரூட்ஸ் கிடைக்காது. அதனுடைய டிகிரி என்னன்னா அதுக்கு n ரூட்ஸ் தான் கிடைக்கும், even if the roots are counted with their multiplicities. ஸோ இப்போ மல்டிப்ளிசிட்டினா அதாவது பவரில் 2 தான் மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ பவரில் இருக்கிற நம்ம தான் மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ x-3 whole squareனா அப்போ x = 3 is a root, its multiplicity is 2. அதே மாதிரி x-a whole power kனா a is a root and its multiplicity is k. சரிங்களா? இப்போ அதே மாதிரி x-a whole power 1னா a is a root, its multiplicity is 1. ஸோ மல்டிப்ளிசிட்டி 1 இருந்துச்சுன்னா அந்த ரூட்டை வந்து எப்படி சொல்லலாம், சிம்பிள் ரூட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த லைனில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா polynomial equation of degree n, அதுக்கு டிகிரி n இருந்துச்சுன்னா கண்டிப்பாக n ரூட்ஸ் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே ரூட்ஸ் கிடைக்காது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.1. If alpha and beta are the roots of 17x square plus 43x minus 73 = 0, then form a equation whose roots are alpha plus 2 and beta plus 2. அதாவது alpha and beta are the roots of equation. இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா then form a equation whose roots are alpha plus 2 and beta plus 2. இப்போ வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா + 2 and beta plus 2. இப்போ என்ன செய்கிறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்தாங்களோ அதை எடுத்து எழுதுகிறேன். இங்கே கிவன் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் 17x², அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அதாவது if alpha and beta are the roots of 17x² plus 43x minus 73 = 0. ஸோ என்ன கிவன் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு இப்போ இதிலேருந்து ஏபிசி x² உடைய கோஎஃபிஷியன்ட் ஏன்னு எடுத்துக்கணும், எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பின்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட் வந்து சின்னு எடுத்துக்கணும். அப்போ லெட் a = 17, b = 43 and c = -73. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியும் ஃபார்முலா ஆல்ஃபா + பீட்டா = -b/a. ஸோ -b/aனா ஆல்ஃபா + பீட்டா = -b/a. இதான் ஃபார்முலா. அதாவது இது ஃபஸ்ட்டு டேர்மு பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், செகண்டு மைனஸ், தேர்ட் வந்து ப்ளஸ். அப்போ -b/aனா
அதாவது b உடைய ஆன்சர் வந்து இங்கே 43 by a உடைய ஆன்சர் 17. அப்போ sum of the root equal to minus 43 by 17. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு minus 43 by 17. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னால் அது எப்படி எழுதுனா ஆல்ஃபா பீட்டா, அதனுடைய ஃபார்முலா சி பை ஏ. இப்போ சியோடைய ஆன்சர் இங்கே என்னென்னா -73, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து ஏவோடைய ஆன்சர் வந்து 17, அப்போ -73 by 17 இதுதான் அதனுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்னா, to form a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. இப்போ வந்து நமக்கு quadratic equations இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனுடைய ரூட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்டு பீட்டா ப்ளஸ் 2ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 அண்ட் பீட்டா ப்ளஸ் 2க்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ரூட்டையுமே ஆட் பண்ண போகிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. ஸோ ஆட் பண்ணா அப்போ என்ன ஆகுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 + 2 4ன்னு வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு கிடைக்குமா? ஆல்ஃபா எடுத்து எழுதிக்கிட்டேன், ப்ளஸ் பீட்டா எடுத்து எழுதிட்டேன், 2 + 2 4. இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் வந்து -43 by 17. இந்த ப்ளஸ் 4 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 17 × 4 வந்து நமக்கு 68. சரிங்களா? ஸோ இப்போ -43 + 68 by 17 ஆட் பண்ணால் நமக்கு 25 by 17 கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் அப்போ இதில் 25 by 17 தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்கணும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபான்னு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 2 எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்ப இந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணணும், பீட்டா ப்ளஸ் 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா. அதுக்கடுத்து ப்ளஸ் 2 × 2 4 ப்ளஸ் 4ன்னு எழுதியாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ ஆல்ஃபா பீட்டா ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது, அது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டாம். therefore ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 × 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்துனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் நமக்கு தெரியும், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் வந்து -73 by 17 ப்ளஸ் 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோடைய ஆன்சர் வந்து -43 by 17 ப்ளஸ் 4. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். 17 வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எல்சிஎம்மாக எடுத்தோன்னா நமக்கு வந்து அதாவது -73 by 17 2 × -43 வந்து நமக்கு -86 மாறிடும். -86 by 17 ப்ளஸ் 4. அதுக்கடுத்து காமன் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு 17 தான் இங்கே வந்து எல்சிஎம்மாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மோட டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ -73 -86 by 17. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா -159 by 17 ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் இந்த 17 4ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -159 + 68 by 17. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண, இந்த ரெண்டு நியூமரேட்டரையும் ஆட் பண்ணால் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா -91 by 17. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோன்னா, ஈக்குவேஷனுடைய ஃபார்மேட் நமக்கு தெரியும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -91 by 17. அதுக்கடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோன்னா அதோடைய ஃபார்மேட் தான் x² minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ x² இப்போ sum of the roots கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் நம்ம 25 by that means 25 by 17. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -91 by 17. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா this is the required equations. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷனாக கண்டிப்பாக டினாமினேட்டரில் எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த 17 கேன்சல் பண்ணுறதுக்கு 17ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பை 17 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ என்ன ஆகுனா 17 நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா 17x². நியூமரேட்டரில் 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 17 கேன்சல் ஆகிடும், -25x. அதே மாதிரி -91 = 0 which is the required equations. Next, if alpha and beta are the roots of 2x² minus 3x
minus 5 equal to 0 form an equation whose roots are alpha square and beta square. இப்போ இந்த கொஷினில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷனோட ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபார்ம் ஏ ஈக்குவேஷன் whose roots are alpha square and beta square. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அதனுடைய ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து given condition எடுத்து எழுதுகிறேன். alpha if alpha and beta are the roots of 2x square minus 3x minus 5 equal to 0. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோன்னா sum of the roots product of the roots கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஈக்குவேஷனுக்கு. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய ஆன்சரும் ஆல்ஃபா பீட்டாவுடைய ஆன்சரும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசியோடைய ஆன்சர் எடுத்து எழுதுகிறேன். ஏ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஏ, ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பி மைனஸ் 3, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறனா சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பியோடைய ஆன்சர் வந்து மைனஸ் 3 பை ஏவோடைய ஆன்சர் 2. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3/2. ஏன்னா மைனஸ் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 3/2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3/2. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா சி பை ஏ. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறனா சி பை ஏனா சியோடைய ஆன்சர் -5, ஏவோடைய ஆன்சர் 2, அப்போ -5/2. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டு ஃபார்ம் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் whose roots are alpha square and beta square. இப்போ வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ இந்த ரெண்டு ரூட்டுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரோட ஃபார்மில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆனால் நமக்கு தேவையானது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும்தான் வேணும், இந்த 2 ஆல்ஃபா பீட்டா வேணாம். அப்போ இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதும்போது மைனஸாக மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் எப்படி எழுதுவேன்னா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன செய்யணும், அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 3/2 மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவுடைய ஆன்சர் வந்து -5/2. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா 9/4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும் 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 9, அதாவது 4 5s are 20. அப்போ 9 + 20/4, அப்போ 29/4. So, அப்போ sum of the roots equal to 29/4. Next, product of the roots. இப்போ product of the roots ன்னு பார்த்தோன்னா alpha beta, alpha square into beta square. இது எப்படி எழுதலாம்னா alpha beta whole square ன்னு எழுதலாம். ஸோ alpha beta உடைய ஆன்சர் நமக்கு தெரியும். alpha beta உடைய ஆன்சர் வந்து -5/2 whole square. ஸோ அப்போ -5/2 whole square னா 25/4. ஸோ அப்போ இதிலிருந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 25/4. ஸோ இதிலிருந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸுடைய ஃபார்மேட் நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸுடைய ஆன்சர் நமக்கு தெரியும் 29/4. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுடைய ஆன்சர் தெரியும் 25/4. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கிற இடத்துல ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 29/4, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 25/4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்.
ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா எப்பவுமே டினாமினேட்டரில் நம்பர் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இந்த 4 வந்து என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு 4ஆல் த்ரோ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பை 4 ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா 4x square minus 4 into 29 by 4x plus 4 into 25 by 4 in 25 by 4 சரிங்களா. இந்த 4 கேன்சல், இந்த 4 கேன்சல். அப்போ நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா 4x square minus 29x plus 25 equal to 0. இதான் வந்து நம்மளுடைய required equations. இப்போ பார்க்க போகிறது example 3.4. find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal to 0. ஸோ இப்போ கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஏஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. இப்போ என்னுடைய டிகிரி வந்து 4, ஏன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 4. அப்போ என்னுடைய டிகிரி 4னா இப்போ டிகிரி 4 அதுக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னா இப்போ எல்லா ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஸோ அப்படின்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா அண்டு காமா டெல்டா ஈக்குவல் டு சி பை ஏ தான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு alpha beta gamma plus alpha beta delta plus alpha gamma delta plus beta gamma delta equal to minus d by a. அதாவது sum of the roots வந்து minus b by a. அதுக்கடுத்து sum of the 2 roots வந்து c by a. sum of the 3 roots வந்து minus d by a. அதுக்கடுத்து product of the all the roots equal to e by a. அதுக்கடுத்து step வந்து e by a. ஸோ இப்போ கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ டு ஃபைண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இப்போ இதுதான் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ac ப்ளஸ் 2ad ப்ளஸ் 2bc 2bd 2cd. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி எல்லா வேரியபிள்ஸையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுனா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி 2ab எழுதியாச்சா. ப்ளஸ் திரும்ப பி இன்ட்டு சி. ஸோ நெக்ஸ்ட்டு ஏவால் அப்படி மல்டிப்ளை பண்ணோம். ஏ இன்ட்டு பி 2ab. அதுக்கடுத்து ஏ இன்ட்டு சி 2ac. அதுக்கடுத்து ஏ இன்ட்டு டி 2ad. அதுக்கடுத்து பி எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். b into c plus 2bc. அதுக்கடுத்து b into d 2bd. அதுக்கடுத்து c எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் cd 2cd எழுதியாச்சா. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த ரிமைனிங்க்கு இந்த 2 எல்லாமே 2ab ப்ளஸ் 2ac ப்ளஸ் 2ad ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2bd ப்ளஸ் 2cd எல்லாமே என்ன செய்யணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ அப்போ இதிலிருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிடி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். Therefore alpha square plus beta square plus gamma square plus delta square equal to alpha beta gamma delta whole square minus 2 alpha beta alpha gamma plus alpha delta plus beta gamma beta delta gamma delta. இப்போ sum of the rootsனா minus b by a சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து sum of the roots 2 at 2 டைம்னா அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து c by a. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அப்போ
மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2c பை ஏன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து எல்சிஎம்மாக எடுத்தோன்னா நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் இன்னொரு ஏ மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ இங்கே என்ன ஆகும்னா 2c ஏன்னு வந்துடும். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2ac வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.5 ஃபைண்ட் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஆர் இந்த ரேஷியோ பி ஈஸ் டு கியூ இஸ் டு ஆர். இப்போ வந்து ஃபைண்ட் த கண்டிஷன் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இப்போ கண்டிஷன்ஸ்னால் இதனுடைய இந்த ஈக்குவேஷனுடைய கண்டிஷன் கேட்குறாங்க. அதுக்கடுத்து கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ ரூட்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன். நம்மளுடைய given equations இதான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு ஏ சி ஈக்குவல் டு பி டி ஈக்குவல் டு சி. நெக்ஸ்ட்டு given roots are in the ratio PQR. ஸோ given ratio கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஸோ அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து இப்போ ரூட்ஸ் எப்படி எடுத்துகிறேன்னா அஸ்யூம் த ரூட்ஸ் அதாவது காமனாக லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா இதான் என்னுடைய ரூட்டாக நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுகிறேன். அப்போ பி லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா ஈக்குவல் டு ஃபார்மில் வந்து மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பி பை ஏனா பியோடைய ஆன்சர் ஏ ஏவுடைய ஆன்சர் 1. அப்போ மைனஸ் ஏ பை 1னா மைனஸ் ஏ தான் என்னுடைய ஆன்சர். அதுக்கடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 at a டைம் ரெண்டு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணிட்டேன். அதனுடைய ஃபார்மில் வந்து சி பை ஏ. இப்போ சி பை ஏனா சியோடைய ஆன்சர் வந்து தட் மீன்ஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஒவ்வொரு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுதுன்னா லேம்டா வந்து காமனாக இருக்குது. லேம்டா காமனாக வெளில எடுத்தோன்னா லேம்டா இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. நமக்கு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் மட்டும்தான் வேணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதலாம்னா தட் மீன்ஸ் லேம்டா ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் நமக்கு லேம்டாவுடைய வேல்யூ வேணும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை தட் மீன்ஸ் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு எடுத்து எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுகிறேன். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா ஈக்குவல் டு அதனுடைய ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. டியோடைய ஆன்சர் வந்து சி சி பை 1. ஸோ அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் சி. ஸோ அப்போ இதிலேருந்து பி லேம்டா கியூ லேம்டா ஆர் லேம்டா ஈக்குவல் டு தட் மீன்ஸ் மைனஸ் சினா லேம்டா கியூப் இன்ட்டு பிக்யூஆர். ஸோ நமக்கு இப்போ லேம்டாவுடைய வேல்யூ வேணும். அப்போ விச் இம்ப்ளைஸ் லேம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பிக்யூஆர். அப்போ இதிலேருந்து லேம்டாவுடைய ஆன்சர் என்னன்னா ஏற்கனவே நமக்கு லேம்டாவுடைய ஆன்சர் தெரியும். நமக்கு லேம்டாவுடைய ஆன்சர் வந்து மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன்ஸில் இதோ கண்டுபிடிச்சிருக்கோம். லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண லேம்டா கியூபில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ லேம்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ என்ன ஆகுனா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பவர் வந்து ஸ்கொயர் பண்ணுறப்போ பவர் மைனஸ் ஏ ஹோல் பவர் 3 வந்து மைனஸ் ஏ கியூப்னு வந்துடும். அதுக்கடுத்து வந்து பை டினாமினேட்டர் கியூப் பண்ணுன்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப் இன்ட்டு பி கியூ ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அதாவது இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏ கியூப்னு எழுதுவேன். மைனஸ் கியூப் பண்ணுன்னா மைனஸ் தான் வரும். அதே மாதிரி மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸோ இதான் அதனுடைய கண்டிஷன்ஸ். இதான் அதனுடைய கண்டிஷன்ஸ் சரிங்களா. இப்போ அதாவது இங்கே என்ன கொஷின்ஸ் எக்ஸாம்பிள் 3.5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஆர் இந்த ரேஷியோ பி இஸ் டு கியூ இஸ் டு ஆர்.
இப்போ ஃபைண்ட் த கண்டிஷன் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய கண்டிஷன் ஃபைண்ட் பண்ணோம். ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P/Q/R கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன x³ + ax² + bx + c = 0 இதான் ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதுலேருந்து a = 1, b = a, c = b, d = c. ஸோ இதிலேருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ரேஷியோ வந்து ரூட்ஸாக அசியூம் பண்ணிக்கிட்டு, அதாவது அசியூம் த ரூட்ஸ் வந்து p λ, q λ, r λன்னு எடுத்துகிட்டோம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். சம் ஆஃப் த ரூட்ஸோடைய ஃபார்ம் வந்து -b/a, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். b உடைய ஆன்சர் வந்து a உடைய ஆன்சர் வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சில லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து λ³ = -c/bq/r கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். லாம்டாவுடைய வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா இதான் அதனுடைய ஆன்சர். a³ pq/r = c × p + q + r whole cube. இதான் அதனுடைய ஆன்சர். Next பார்க்க போகிறது example 3.6. Form the equation whose roots are the squares of the roots of the cubic equation x³ + ax² + bx + c = 0. அதாவது form the equation whose roots are the squares of the cubic equation x³ + ax² + bx + c. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அதனுடைய ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா, ஏன்னா இதனுடைய டிகிரி வந்து 3, அப்போ அதுக்கு 3 ரூட்ஸ் இருக்கும். அப்போ லெட் ஆல்ஃபா பீட்டா காமா பி த ரூட்ஸ் ஆஃப் தி x³ + ax² + bx + c = 0. அப்போ இதுலேருந்து a = 1ன்னு எடுத்துட்டேன், b இது வந்து b = aன்னு எடுத்துட்டேன், c = bன்னு எடுத்துட்டேன், d = cன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ஃபா + பீட்டா + காமா = -b/a தான் அதனுடைய என்னது ஃபார்முலா. அப்போ b இருக்கிற இடத்துல a சப்ஸ்டியூட் பண்ணணும், a இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் -a/1 = -a. நெக்ஸ்ட்டு அப்போ ஆல்ஃபா + பீட்டா = -a. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 at a டைம், ரெண்டு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா = c/a அதனுடைய ஃபார்முலா. அப்போ c இடத்துல b சப்ஸ்டியூட் பண்ணணும், a இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து தட் மீன்ஸ் c/aனா b/1, தட் மீன்ஸ் b. அப்போ இதிலேருந்து ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா = b. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா = -d/a. -d/aனா தட் மீன்ஸ் -c. d வந்து என்னென்னா இங்கே வந்து c, a வந்து 1 சரியா, -c. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -a, சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 at a டைம் வந்து b, அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -c சரியா. ஸோ இதிலேருந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா = -cன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஃபார்ம் த ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ டு ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் α², β², γ². ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ். ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ்னால் இப்படி தான் எடுத்துக்கணும், α², β², γ²ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இப்போ பார்த்தோன்னா இப்போ தட் மீன்ஸ் α² + β² γ² = இது எப்படி எழுதலாம்னா இதனுடைய ஃபார்முலா ஆல்ஃபா + பீட்டா + காமா ஹோல் ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா அதனுடைய ஆன்சர் வந்து -c, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமா + காமா ஆல்ஃபா வந்து b, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஆன்சர்னா α² + β² + γ² = -a ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண -2b. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து a² - 2b தான் என்னது α² + β² + γ² உடைய ஆன்சர். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 at a டைம், இப்போ ரெண்டு ரூட்டாக எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ அதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா α² + β² + β² γ² + γ² × α² இப்போ எல்லாத்தையும் ஹோல் ஸ்கொயராக எடுத்து எழுதிட்டேன். ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா இதுதான், அதாவது a² + b² + c² அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இப்போ ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா அதனுடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபாவுடைய ஆன்சர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதனுடைய ஆன்சர் வந்து b. அப்போ b² - ஆல்ஃபா பீட்டாவுடைய காமாவுடைய ஆன்சர் வந்து -c. அதுக்கடுத்து பீட்டா ஆல்ஃபா + பீட்டா + காமாவுடைய ஆன்சர் வந்து -a.
சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா b² மைனஸ் 2ca. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். α² β² இன்ட்டு γ². ஸோ α β γ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு α β γ வந்து -c ஹோல் ஸ்கொயர் வந்து c². therefore அப்போ இதுலேருந்து நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னென்னா x³ மைனஸ் சம்மேஷன் 1 ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குன்னா x³ மைனஸ் a² மைனஸ் 2bx² ப்ளஸ் b² மைனஸ் 2cax மைனஸ் c² ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த நம்மளுடைய ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ். ஸோ we complete the class. ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ நீட்டாக நோட்டில் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். we complete the class.